பள்ளி வாழ்க்கை என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையின் அழகான மற்றும் மறக்க முடியாத பகுதி. குறிப்பாக சிறுவயது தோழிகள் மற்றும் பெண்களுடன் ஏற்படும் அனுபவங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் ஒலிக்கிறது. சின்ன வயதில் சின்ன தோழமைகள் பள்ளியின் ஆரம்ப நாட்களில் சிறுவர்கள் போலியோ ஒட்டலடிப்பதும், பள்ளி முறையைப் பற்றிய அறியாமையுடன் புதிய நண்பர்களை உருவாக்குவதும் இயல்பானது. இந்த வயதில் குரல் மாறாத பேச்சு, சிரிப்பு, விளையாட்டு மற்றும் போட்டிதான் முக்கியம். பெண்களுடன் உள்ள நட்பு மிக எளிமையாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கும். முன்னேறும் நட்பு மற்றும் போட்டி மேல்நிலை வகுப்புகளுக்குச் செல்லும்போது மாணவர்களிடையே பல மாற்றங்கள் நிகழ்கின்றன. இந்த வயதில் மாணவர்களுக்கு பெண்களுடன் நட்பும் ஆர்வமாக மாற ஆரம்பிக்கும். குறிப்பாக ஒரே குலத்து நண்பர்களுடன் சேர்ந்து ஒட்டிப்பிடித்து இருப்பது போல ஒரு சிறப்பு உணர்வு இருக்கும். குழப்பங்களும் காதலும் பருவமுறையின் தாக்கத்தில், குறிப்பாக உயர்நிலை வகுப்புகளில் பள்ளி வாழ்வில் காதல் உணர்வுகள் மற்றும் குழப்பங்கள் தோன்றும். ஒரு காதல் கடிதம் எழுதுவது அல்லது சிரித்து சிநேகமாக பேசுவது போன்ற சிறிய விஷயங்களால் திடீர் உற்சாகமும் பயமும் உருவாகும். பெண்கள் நட்பு மற்றும் உறவுகள் பெண்களுடன் உள்ள நட்பு சில சமயங்களில் குடும்பத்துடன் கூட பிரச்சனை உருவாக்கும். ஆனால் உண்மையான நட்பு சிறு சண்டைகளையும் மீறி நீடிக்கும். பள்ளி முடியும் போது அந்த பெண்கள் நண்பர்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறுவர். முடிவில் நினைவுகள் மட்டும், பள்ளி வாழ்க்கையின் இறுதியில் சிறு சம்பவங்கள் பெரிய ஞாபகமாக மாறுகிறது. பெண்களுடன் கொண்ட நட்புகளும் காதல்களின் தொடக்கங்களும் போட்டி உணர்வுகளும் பின்னால் பட்ட கதைகளாக மாறும். இது போன்ற வாழ்க்கை அனுபவங்கள் நம் நினைவுகளைத் தக்க வைத்து வாழ்வில் ஒளியூட்டுகிறது. பள்ளி வாழ்க்கை ஒரு மனிதனின் முதற்கட்ட அடிப்படை காலகட்டம். இதில் பெண்களுடன் ஏற்படும் சம்பவங்கள், நட்புகள், காதல் உணர்வுகள் மற்றும் கூட இழப்புகள் எல்லாம் இனிமையும் ஏமாற்றமும் கலந்து மிளிரும். இது வாழ்க்கையை அழகாக்கும் ஒரு பயணமாக மாறும். பள்ளியின் ஆரம்ப நாட்கள். குணமுள்ள நட்பு. பள்ளியின் ஆரம்ப காலத்தில் சிறுவர்கள் அனைவரும் சமமாகவே இருக்கும். பெண்கள் ஆண்கள் என்ற பேதமில்லாமல் ஒரே குழுவாக விளையாடுவது, பாடங்களை பரிசீலிக்க அனுபவங்களை பகிர்வது இயல்பாக இருக்கும். தோழிகளின் தனிப்பாசம். சில சிறிய பெண்கள் குழுக்கள் ஒவ்வொரு குழுவின் சிறுவர்களின் ஆதரவை தேடுகின்றனர். அக்குரல் கற்றல் நேரங்களில் பெற்ற உதவிகள், பகிர்ந்த பாகுபாடற்ற அன்பு எல்லாமே சின்ன வயது நினைவுகளாக நீடிக்கும். நட்பு காதலாக மாறும் பருவங்கள். பள்ளியின் உயர்நிலை வகுப்புகளில் பருவ வயது தோன்றிய பின் பெண்களுடன் பழகும் விதம் மாற்றமாகத் தொடங்கும். குழப்பங்களும் பரிசோதனைகளும். சில சிறுவர்கள் பெண்களிடம் சாதாரணமாக பழக முடியாமல் நெருக்கமாக இருப்பதற்கான வழிகளை தேடுகிறார்கள். எழுத்துக்கள், குறும்பு செயல்கள், பிறந்த நாளில் பரிசு அளித்தல் போன்றவற்றின் மூலம் கவனம் ஈர்க்க முயற்சிக்கிறார்கள். முதலாவது காதல். காதல் கடிதங்கள், கவிதைகள் எழுதி டைப்புகள் முறை செய்வதும் அவை கைமாறி வரும் மயக்கத்தில் சிறுவர்கள் மிகவும் நெருடலுடன் இருப்பர். இதன் முடிவு வெற்றி அல்லது தோல்வி என பலருக்கும் வாழ்க்கையின் மாற்றமான அனுபவமாக இருக்கும். சிறு சண்டைகள் மற்றும் கூட்டு உணர்வு. சில நேரங்களில் பெண்களிடையே மோதல்கள் நிகழும். இது சகலரிடமும் புரிதலுக்கான வாய்ப்புகளைத் தரும். பாசம் புரிந்து போவது. பெண்களுடன் பழகிய பிறகு மாணவர்கள் அவர்களுடைய பொறுப்புணர்வு, நேர்த்தி போன்றவற்றை கவனிக்கின்றனர். இதனால் சிலர் பெண்களிடம் ஒரு உணர்வுபூர்வமான மரியாதையை உருவாக்குகிறார்கள். நினைவுகளின் அழகியல். பள்ளியின் இறுதிக் கட்டத்தில் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி நினைவுகள் உருவாகும். மாணவர்கள் புதிய நபர்களாக வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். ஆனால் பெண்களுடன் கொடுத்த அந்த பரிமாணங்கள் மறக்க முடியாத அம்சமாகவே இருக்கும். கலைஞர்கள் வாழ்வில் அடையாளம். பள்ளி தோழிகள் மூலம் சிலர் பல கவிதைகளையும் கதைகளையும் எழுத முயற்சிக்கிறார்கள். காதல் தோல்வி கூட சிலரின் திறமைகளை அதிகரிக்கச் செய்யும். சுருக்கமாக, பள்ளி பெண்கள் பாதிப்பு. பெண்களுடன் பள்ளியில் நட்பு கொண்ட அனுபவங்கள். 1. சகா தோழமைகள், அழியாத உறவுகள். 2. காதல் உணர்வுகள், முதன்முதலான கசப்பும் இனிமையும். 3. உறவுகள் வளர்ச்சி, பெண்களின் பொறுப்பு மற்றும் புரிதலை உணர்தல். 4. இளமையின் தாக்கம், வாழ்க்கை பயணத்தின் ஒரு இணைப்பாக. இந்த நினைவுகள் எல்லாம் மனிதன் வாழ்நாளை முழுமை செய்யும் பொக்கிஷமாகவே விளங்கும். சமூகத்தில் பெண்களுடனான உறவுகளின் தாக்கம். பள்ளியில் பெண்களுடன் பழகிய அனுபவங்கள் வாழ்க்கையில் பெண்களைப் பற்றி அதிகம் புரிந்து கொள்ள உதவுகிறது. 1. உறவுகளில் நெருக்கம். பெண்களுடனான நட்புகள் பலருக்கும் தங்களை வெளிப்படுத்தும் திறனைக் கொடுக்கும். 2. சமூகத்திலான மரியாதை. பெண்களை மதிப்பது, அவர்களின் மன உணர்வுகளை புரிந்து கொள்வது போன்ற விஷயங்கள் பள்ளியின் பயிற்சிகளால் உருவாகின்றன. 3. நட்பு.
வாழ்க்கையின் இழை. பெண்களுடனான பள்ளி நட்புகள் சில நேரங்களில் வாழ்க்கை முழுவதும் நீடிக்கும். சிறந்த கற்றல் வாழ்க்கைக்கு பெண்களுடன் பயணம். பெண்களுடன் உள்ள பள்ளி வாழ்க்கை அனுபவங்கள், அது சிரிப்போ அல்லது சண்டையோ, காதலோ அல்லது நட்போ, அனைத்தும் வாழ்க்கையின் முழுமை மற்றும் நிறைவாகவே தோன்றும். இவை நாம் யாராகவும் எப்படி புரிதலுடன் வாழ்வதற்கும் அடிப்படையாக இருக்கும்.